Hi guys, welcome to Visho Info. இஞ்சி புளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இஞ்சி புளி ஊறுகாய் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. இஞ்சியை நல்லா கழுவிட்டு நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி துருவிட்டாலும் சரிங்க. இப்போ நான் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டில் துருவுறதுக்காக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் வேணாலும் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் இஞ்சி ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கான அளவு தான் சொல்ல போகிறேன். 50 கிராம் இஞ்சி இந்த மாதிரி பாருங்கள் துருவி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான வெல்லம், மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் பாதி சிகப்பு மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஊறுகாய் அப்படின்னாலும் நல்லெண்ணெய் தான் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்க கடுகு, வெந்தயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லை, உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் பாதி சிகப்பு மிளகாய் பாதியும் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. வெந்தயத்தை சேர்த்துட்டு ஒரே ஒரு செகண்ட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் இதில் இருக்கிற பச்சை மிளகாய் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக வதக்கிக்கணும். அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாயில் ஈரம் இருக்கிறதுனால வெடிக்கும், அதனால் பார்த்து செய்யணும். பாருங்கள், ஓரளவுக்கு வெளுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி துருவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவி செய்யும்போது கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி துருவி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சீக்கிரம் வதங்கவும் செய்யும். எண்ணெய் தேவைப்பட்டால் தாராளமாக சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். மஞ்சள் தூளோட பச்சை வாசனையும் போயிடும். அதனால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போயிடும். இந்த மாதிரி நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சின்ன லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த இஞ்சியில் நம்ம சேர்த்த உப்பு இந்த காரமெல்லாம் இறங்கும். அப்படியே இந்த ரெசிபிக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சா நம்மளோட இஞ்சி புளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். புளியோட பச்சை வாசனை, மஞ்சள் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். நல்லா திக்காகும். இந்த ஊறுகாய் நல்லா கொதித்து திக்காகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நடுவில் எண்ணெய் பத்தலைன்னா தாராளமாக சேர்த்திக்கலாங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க, பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட இஞ்சி புளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக வந்திருக்கு. எண்ணெய் பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம் கரெக்டாக போட்டுட்டா கெடாதுங்க. இப்போ இந்த ரெடியான இஞ்சி புளி ஊறுகாய் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட இஞ்சி புளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது தவறாமல் செஞ்சு பாருங்கள். இது ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க.
குருமா, சட்னி, சாம்பார் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக போட்டுருங்க. இது எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் கெடவே கெடாது. நான் ரொம்ப நாளைக்கு யாரும் இப்போ எடுத்து வைக்கிறதில்ல. 1 வீக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. இதில் சேர்த்துருக்கிற இஞ்சி ஆகட்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, தவறாமல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கசப்பாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அறுசுவையும் சேர்ந்த ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெந்தயத்தில் இருக்குங்க. வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, அதை வறுத்து பவுடர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, டெய்லி ஏதாவது ஒரு ரெசிப்பியில் நீங்கள் அந்த வெந்தயமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த அற்புதமான வெந்தயத்தை நம்ம இந்த இஞ்சி புளி ஊறுகாலையும் சேர்த்துருக்கோம். அதனால் இன்னும் போனஸாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும். தவறாமல் இந்த இஞ்சி புளி ஊறுகாவை செஞ்சு பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.